சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம மீனாட்சி பார்த்தீங்கன்னா இப்போ சேது மலர் எல்லாருமே காப்பாற்றிருக்காங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு தமிழ் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் மீனாட்சி தான் காப்பாற்றிருக்கா, மீனாட்சி மட்டும் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கோவம் குறைக்குது. ஆனால் மீனாட்சிக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் அவங்க யாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. மீனாட்சி கூட்டிகிட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு தடுப்பூசி போட சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மீனாட்சிக்கு தடுப்பூசி போடுறாங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா ஊசி எடுத்ததுமே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பெரிய ஊசி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்றாரு. குழந்தையோட பாசத்தில் பார்த்தீங்கன்னா சேது ஆள ஆரம்பிக்கிறாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. மீனாட்சிக்கு ஊசி போடுது, அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு கிட்ட. இந்த அப்பங்க தொல்லை தாங்க முடியல, பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கருப்பு நக்கலாக சொல்ல. ஆனால் சேதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனாட்சிக்கு ஊசி போட்டதை நினச்சி. அதே மாதிரி அழகருக்கு ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி ஊசி போடுறாங்க. தடுப்பூசி போட்டு வீட்டுக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அழகருக்கு ரொம்பவே ஜுரம் வந்துடுது. மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மீனாட்சிக்கு ஜுரம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சேதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்கே மீனாட்சி எப்படி இருக்கா, இங்கே அழகருக்கு ஜுரம் நிறைய வந்துருச்சு, மருந்து கொடுத்து இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேது இங்கே மீனாட்சிக்கும் கொஞ்சம் நேரமாக ஜுரமாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை ஆனால் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் மருந்து ஒன்று மட்டும் இல்லை, வாங்கின்னு வர கருப்பு போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு தெரியும் தடுப்பூசி போட்டால் என்னென்னலாம் மருந்து தேவைப்படும் அப்படின்னு, அதனால தான் கூடையில் வச்சு அமுச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மருந்து தான், இதை 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மீனாட்சிக்கு கொடுத்துட்டே இருங்க, ஜுரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுறாங்க நம்ம சேது தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறமா மீனாட்சிக்கு மருந்து கொடுத்ததும் காலையில் ஜுரம் எல்லாம் சரியாக போயிடுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க இருக்குன்றது.